வெள்ளிச்சந்தையில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் 5வது வட்ட மாநாடு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வெள்ளிச்சந்தை தனியார் திருமண மண்டபத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் 5வது வட்ட மாநாடு வட்ட தலைவர் பாண்டியம்மாள் தலைமையில் நடைபெற்றது. இதில் கத்தூரி, கௌரி, அகிலா, இளவரசி, பவித்ரா, பிரியா, முத்தம்மாள், ரணி, லதா, பவித்ரா, மாலதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநாட்டில் பாலக்கோடு வட்டத்தில் உள்ள வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்த ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 200 நாட்கள் வேலை தினக்கூலி ரூபாய் 600 வழங்கவும், 60 வயது பூர்த்தியடைந்த அனைத்து விவசாய தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 உதவித்தொகை வழங்கவும், நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கு 2 ஏக்கர் நிலம் வழங்கவும், வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு 10 லட்சத்தில் வீடு கட்டி கொடுக்க வேண்டும், விவசாய தொழிலாளர்கள் நல வாரியத்தை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் கணபதி, மாவட்ட செயலாளர் முத்து, வட்ட செயலாளர் ராஜா, சின்னப்பையன், புவனேஸ்வரி, கோவிந்தராஜ், சௌதாமணி, கங்காவேணி, ஸ்ரீ சக்தி மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். 1500 பேர் மனு என்ன ஆச்சுன்னே தெரியல. அதெல்லாம் நாம கண்டுகொள்ளாம விட்டோம்னு சொன்னா இதை எதிர்த்து நம்ம போராட வேண்டி இருக்குது. இந்த இருக்கிற பஞ்சாயத்து ஆபிசானியம், தாலுகா ஆபிசானியம், பிடி ஆபிசானியம், கலெக்டர் ஆபிசானியம் போராடினா மட்டும்தான் கிடைக்கும். இது சம்பந்தமா நீங்க ஒவ்வொரு ஆளும் நீங்க எதுக்கெல்லாம் மனு கொடுத்தீங்க, யாராருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லணும். கொடுக்குறாங்க. இதே சூடப்பட்டியில 34 கூட இடிக்குதுன்னு சொன்னேன். கோர்ட் ஆர்டரை எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ணி நோட்டீஸ் போட்டதுனால ரோட்டுல வழிமறிச்சு கொலை மிரட்டல் விடுறான். என் ஊர் சார்பா நீ பட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன தலைவரா, நீ கலெக்டரா, பிடிஓவா, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு இதை வெள்ளி சேர்ந்துல ஒரு வண்டி விட்டு என்ன காரை விட்டு மெருகடிச்சார். ஒரு வண்டியை மாத்திருக்கிறாரு. நம்ம சங்கத்துக்கே நான் சொல்லலை அது ஒன்றும் பிரச்சனை ஆகுன்னு சொல்லி அவளு எதிர்ப்பும் தாண்டி இந்த மக்களுக்கு எதுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்க இருக்கிற அடித்தட்ட மக்களுக்கு ஏதானா ஒரு வகையில உதவி பண்ணணும். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு வீட்டுமனை பட்டாவோ, நிலப்பட்டாவோ, குடித்தண்ணீரோ, சுடுகாடோ 100 நாள் வேலையை முழுமையா வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னோம். ஒரு 14 லட்சம் ரூபாய் வந்திருக்கு நம்ம தருமபுரி மாவட்டத்துல. கிடப்பாவைக்கு, செனிக்கு, குடிநீருக்கும், அந்த மருத்துவ வசதிக்கும், செட்டு போட்டு கொடுக்கறதுக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பிரச்சனையை பூரா எல்லாம் அவங்களே வந்து அந்த பொருளெல்லாம் வாங்கி வித்துட்டு இருக்கிறாங்க. பஞ்சாயத்தா வந்து வர்ற பண்டே பூரா வாங்கி அவன் வித்துட்டு கிடக்குறான். அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவரும் எல்லாருக்கும்